யாழ்ப்பாணத்துல வெள்ள அனர்த்தத்தினால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல குறிப்பாக யாழ்ப்பாணம் தென்மராட்சி பிரதேசத்துல 1816 குடும்பங்களைச் சேர்ந்த 5700 பேர் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல 12 இடைத்தங்கல் முகாம்கள்ல 268 குடும்பங்களைச் சேர்ந்து 1000 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்கே தங்கப்பட்டு அவங்க அந்த செக் பண்ண பார்க்க வரோம் டாக்டர். சரி நான் பேர் வேண்டாம். மேடம் 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 அம்மா வழக்கம் காவலம்மா தலை அப்படி வெளியே காட்ட விடுவோம். சரி முன்ன கடை எப்படி இதுல யாழ்ப்பாணம் கொடிகாமம் திருநாவுக்கரசு மகா வித்தியாலயத்துல இடைத்தங்கல் முகாமில் 59 குடும்பங்களைச் சேர்ந்த 186 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே சமயம் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பிணி தாய்மார்கள் வயோதிபர்களுக்கான மருத்துவ சேவைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அம்மா நீங்க சொல்லுங்க. தருண் அதுகளுக்கு எல்லாம் இது கொண்டு வந்து மற்றது இப்போ நான் போய் சிறாளோட இப்போ எங்களோட கம்ப்ளைண்ட் பண்ண நான் சொல்லிக்காம இப்போ உரிய சாப்பாடு அந்த கொடுத்தா மனக்குழுக்கு இப்போது நாங்கள் தென்மராட்சியின் கிழக்கு பிரதேசமான கொடிகாமம் மத்தி பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இந்த கொடிகாமம் கிழக்கு பகுதியை பொறுத்த மட்டில் 180% பகுதி இவ்வாறான வெள்ளக்காடாக காணப்படுகின்றது. அதிகமான மக்களது வீடுகளுக்கு உள்ளே இந்த மழை நீர் வெள்ளம் பூந்து இருக்கின்றது. அவர்கள் பாடசாலை கொடிகாமத்தை அண்டிய பிரதேசங்கள் கெட்பேலி தமசுகுளம் வடக்கு மிருகில் போன்ற இடங்கள் பாடசாலைகளில் தற்போது விடப்பட்டு பராமரித்து கொண்டிருக்கிறார்கள். அதே வகையில் உண்மையில் இது காலகாலமாக இந்த பகுதியில் வெள்ளங்கள் அதிகரித்து நிற்கிற எல்லாமே எல்லா அதிகாரிகளுக்கும்
மாவட்ட செயலகம் முதல் கொண்டு எல்லாருக்கும் தெரியும். தெரிந்த வகையிலும் இந்த அனர்த்தம் நிகழப்போகின்றது என்ற விஷயம் கூட 2 நாட்களுக்கு முன்னரே தெரிந்திருந்தும் இவ்வாறான நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த அதிகாரிகள் சரியாக இந்த இடங்களிலிருந்து நீரோடி கடலை அடையக்கூடிய பிரதேசத்துக்கு எந்த விதமான வாய்க்கால்களும் சீராக்கப்படவில்லை என்பது மிக கவலைக்கிடமான விடயம். இதில் பாதிக்கக்கூடியவர்கள் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள், வயல் நிலங்கள் எல்லாமே பாதிப்படைந்து விட்டது. அந்த வகையில் மக்களிடம் இருக்கக்கூடிய இப்போதைய நிலைமை மிக வறுமை, கையேந்துகின்ற நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் கணக்க அரச அலுவலகங்களூடாகவும் தனியாரூடாகவும் கணக்க பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சமைத்த உணவாகவும் பல அன்பர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல உலர்ணவனையும் வழங்குறதுக்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள். அதுகள் வழங்கும் போதுமே எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அதிகாரிகளோட கலந்து ஆலோசித்து இந்த நலன் விரும்பிகளாக இருக்கலாம், இல்லாட்டி அரசியல் நிறுவனங்களாக இருக்கலாம், எல்லா மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த பொருட்களை வழங்குறதுக்கு எல்லாரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டு நிற்கின்றேன். எதிர்காலத்திலேயாவது, இனி வரும் காலத்திலேயாவது இந்த வெள்ளம் இந்த பகுதியிலிருந்து கடலை சென்று விடக்கூடிய வகையில் பாரிய வாய்க்கால்களோ அல்லது பாரிய கால்வாய்களோ அமைத்து இந்த நீரை வெளியேற்றி தருமாறு எல்லாரையும் நாங்கள் மிக வினயமாக கேட்டு நிற்கிறோம். என்னென்னா நாங்கள் திருநாகரசு வித்தியாசத்தில் இருக்கலாம். திருநாகரசு ஆத்தாக்கா பாடசாலையில் சரியான தண்ணி, ரோட்டு வீடு ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே கூட தண்ணி ஏறிட்டுது. அப்போ அந்த காரணமாக நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோம், இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறோம். ஒரு தீர்வு இல்லை, ஒரு பெரியவினம் அரசியல்வாதிகள் எல்லாம் பெரியனம், ஒரு முடிவில்லை. எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுத்துருவோம். நாங்கள் இதுக்கு இருந்து வந்து சாப்பிட்டு மட்டும் போதாது, சாப்பாடெல்லாம் தெரியணும். மக்கள் கடைக்காரர் வெட்ட சங்கம் அது இதெல்லாம் உதவி செய்யுது அந்த எங்களுக்கு இல்லைன்னு சொல்லல நாங்கள். ஆனால் இந்த பிரச்சனை சரியான தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணியை கடத்தி ஏதோ ஒரு வழியை உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள். இது வந்து சாவச்சேரி பிரதேச சபை. இதுக்குள்ளேயும் முற்றுமுழுதா வெள்ளம் வந்து பூந்திருக்குது. அடுத்ததா இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து கொடிகாமம் போலீஸ் நிலையம். போலீஸ் நிலையம் முற்றுமுழுதாகவே கிட்டத்தட்ட போலீஸ் நிலையத்தில் வந்து 2 அடிக்கு மேலேயே வந்து தண்ணி இருக்குது.